ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பட்டாணி குருமா. இந்த குருமா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி காஞ்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணியாக கூட செய்யலாம். காஞ்ச பட்டாணினா அதை 1 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் குக்கரில் விட்டு எடுத்தால் பட்டாணி நல்லாவே வெந்துடும். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை சோம்பெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக நறுக்கிட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் 4-5 முந்திரி பருப்பு இல்லை 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சிடணும். அதை ஆறினதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சியில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். அடுத்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம பெரிய வெங்காயம், இன்னொரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்க்கணும். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். என்னென்ன மசாலானா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இதெல்லாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்க்கலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி நல்லா திக்காகிடும். அதனால் நம்ம 2 கப் தண்ணி சேர்க்குறோம். 2 கப் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி, அப்புறம் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்காமலும் பண்ணலாம், இல்லை வேறு காய்கறிகளும் சேர்த்து பண்ணலாம். உருளைக்கிழங்கை கொஞ்சம் பெருசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம குக்கரோட மூடி போட்டுடணும். மூடி போட்டு நம்ம 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக குருமா ரெடி ஆகிடும். இந்த குருமா ரொம்ப வாசனையாக கமகமான இருக்கும். இது நான்வெஜ் செய்யாத நாட்களில் செய்யும்போது அந்த ஃபீலே இருக்காது, நான்வெஜ் சாப்பிட்டது மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இது காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் இது போல் நீங்கள் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த காஞ்ச பட்டாணிக்கு பதிலாக பச்சை பட்டாணி வச்சு இல்லை நிறைய மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும்.